எங்கடா போகணும்? எங்கே போகணும்? எதுக்கு என்ன எழுப்புற? எங்கே போகணும்? எங்கே போகணும்? சரி எங்கே போகணும் சொல்லு. எங்கே போகணும்? எங்கே போகணும்? எதுக்கு இப்போ வந்து என்ன எழுப்புற? வெயில் நிறைய இருக்குது, ஆனால் விண்டியாக இருக்குது, சில்லுன்னும் இருக்குது. அதனால் வெயில் அடிக்கிறது வந்து அவ்வளோவா தெரியல. சூடாக தான் இருக்குது, ஆனால் அவ்வளோவா தெரியல. என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டாட்டியா, அப்புறம் எக், அதுக்குள்ளே அவகாடோ. லெட்ஸ் ஈட் இட். அன்னையோட இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டு அண்ட் சால்ட்டில் எக்ஸ்ட்ரா பெப்பர் அண்ட் எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டு எனக்கு என்ன சொல்லு சூரி சாண்டி செல்லக்குட்டி இங்கே செம்மையாக காத்தடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சும்மா உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே இவன் விசில் அடிச்சு என்னை வெளியே கூப்பிட்டுட்டு போகணும். இப்போ வெளியே வந்துட்டோம். பட் வெளியே நல்லா சில்லுன்னு இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இல்லை, பட் இவ்வளோ நாள் கம்பேர் பண்ணதுக்கு இப்போ சில்லுன்னு இருக்குது. ரொம்ப காற்றடிக்கிறதுனால அது இன்னும் கோல்டாக தெரியும். காற்றடிச்சதில் எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. இப்போ எடுத்து மேலே அர்ஜென்ட்டாக சுச்சு வருதுன்னு நினச்சா நடிக்கிறான்டி அவன். வெளியே காற்றடிக்குதுன்னு ஓடுறான் பார்த்தியா? ஹேய், என்ன ஸ்மெல் பண்ணுற நீ? புடி புடி புடி. ஏய், அங்கே ஓடி வரான். இப்போ நாங்கள் வந்து காஸ்கோ தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. போயிட்டு பார்க்கலாம். இங்கேயே இருக்கான். இன்னுமே செம்மையாக காத்தடிச்சிருக்கு. பட் நல்லா வெயிலும் இருக்குது. பிளாக் கலர் பஃபர் ஜாக்கெட் லாஸ்ட் டைம் வாங்கினால இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி தூக்கிட்டு போவேன்னு தெரில. பட் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு பேக்குள்ளே வச்சு அமுக்கி தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த 2 பஞ்சு எடுத்துருக்கேன். நம்ம போய் ஏதாவது சாம்பிள் வாங்கி சாப்பிட்லாம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. குவிக்காக கிளம்பி போகணும் வீட்டுக்கு. நாங்கள் ஜஸ்ட் டக்குன்னு ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பன்னீராக எதுவும் வாங்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு குவிக்காக போகணும். ஃபஸ்ட்டு சாம்பிள் சாப்பிட்றேன். சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். இட்ரி பொடி டக்குன்னு ஓடு. பொண்ணு நல்லா வெஜ் சமோசா சாப்பிட்டுட்ருக்கா. அது ஒன்று தான் அவளுக்கு கிடச்சிது. அது பேர் என்ன போட்டிருந்தாங்க? சும்மா தயிர் தான். தயிரில் ப்ளூபெரிஸ் போட்டு. நானே தேர்டு சாம்பிள். எங்களோட சாம்பிள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது சாப்பிட்டு முடித்தா எங்களுக்கு லஞ்சு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப க்ரௌட் இருக்குது. ஏய், நீ சாப்பிட்றது என்னது? என்னோட கேர்டே நான் இன்னும் முடிக்கல. அது என்னது? பொட்டேட்டோஸ், கேலட் பொட்டேட்டோ. நான் வந்து ஒரு ஓரமாக ஸ்டாப் போட்டுட்டேன். இது வந்து சிக்கன் டாக்கோஸ், baked potatoes. baked potatoes அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உனக்கு இருக்கும், எனக்கு இல்லை. இப்போ நான் வந்து என்னோட ஃபேவரட் ராகோலி கரெக்டாக அங்கே கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். அது என்ன பேக்கனா? நான் பீஃப் பண்ணி சாப்பிட்டேன். எனக்கு பேக்கன் கண்டதோ சாப்பிட்றேன். நல்லா சாப்பிட மாட்டேன். ஒன்லி சிக்கன் தான் சாப்பிடுவேன். நைஸ். என்னோட கேர்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்.
பாப்கார்ன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அன்றைக்கே வந்து உள்ள ஸ்மெல் வருதுன்னு சொன்னால் நான் அங்கே வர்றதுக்குள்ளே அது எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை சாம்பிள் இந்த நான் தான் வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. நான் மேலே வந்து ஹம்மஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் நான் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஓவர் நைட் ஓட்ஸ், செம்மையாக இருக்குது இது. ஹேசல்நட் பிஸ்கெட் க்யூட்டாக இருக்கு பார்க்க. ரெண்டு குக்கீஸ் எடுத்துகிட்டு வந்தா. குக்கீஸ் தான் நினைக்கிறேன். கேட்டால் குக்கீஸாக என்னன்னு தெரியலன்னு இவளே என்கிட்ட சொல்கிறா. சாப்பிட்டு பார்ப்போம் என்னன்னு. வெரி வெரி டேஸ்டியாக இருக்குது. பீனட் பட்டர் அப்புறமா வைன் அந்த ரம்லாம் மிக்ஸ் பண்ண வைக்கும். நல்லா இருக்கும். வீக்கெண்ட்னால செம்ம க்ரௌட் இருக்குது. பெல்லுக்கு ஒரு பெரிய லைனே நிற்கிறாங்க. ஆல்ரெடி எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் பே மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். அண்டதையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு பார்க்குறது. நாங்கள் வெளியே போகிறதுனால இவனை பேக்யார்ட்லேயே வாக்கிங்க்கு வந்து விட்டாச்சு. ஆஸ்தி ஓ, காற்றுக்கு எல்லாம் எப்படி பறந்து விழுந்திருக்கு பார்த்தீங்களா? ஏய், ஆஸ்தியோட டாய்லெட்டில் தேடிட்டு இருக்கியா? டீசெண்டா உன் பேரு பூப் ட்ரக்குன்னு சொன்ன. நீ நான் சொன்ன கூப்பிடாத, நான் கூப்பிட்டாத. ஏய் இங்க வா. புட்டியா வருதுடி வருதுடி வருது. ஹேய் 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 புடி, இங்க வா. இங்க வா, இங்க வா. வெஜ் புலாவ் தான் பண்ணியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். குக் ஆயிருக்கா? நல்லா இருக்கே பார்க்க. இப்போ நாங்கள் வந்து இதை தான் பாட்லக் அந்த தீபாவளிக்கு ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னோம்ல, அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். வாவ், நீ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா? அதுலேயே பேர் நல்லா பண்ணிட்ட. இப்போவே டைம் 6:41. நம்ம 7:30க்கு அவங்கக்கிட்ட வரோம். நிஜமாவா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பண்ணிட்டு ஓடிடலாம். கிளம்பி முடிச்சாச்சு. என்கிட்ட எந்த பிளானுமே இல்லை தீபாவளிக்கு ட்ரெஸ் பண்ணி வெளியே போகணுன்னு. இவளோட ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். திஸ் ஒன் குர்த்தி மாதிரி ஒன்று, அப்புறம் அவளோட பேண்ட்டே தான் நான் போட்டிருக்கேன். வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அவங்க வீடு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் போக. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து 10:20 கிட்ட ஆகுது. ஆனால் ரோட்டில் யாருமே இல்லை. அதை ஏன்டி அவனுக்கு ஞாபகப்படுத்துற? ஆஸ்திக்கு ஒரு உம்மா கொடுத்த. இங்க ஒரு லிப் பிரிண்ட், இங்க ஒரு லிப் பிரிண்ட், இங்க ஒரு லிப் பிரிண்ட். நல்லா இருக்கா? அழகா இருக்கியே லிப்ஸ்டிக் வச்சுன்னு. நாங்கள் இப்போ சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ என் அவுட்ஃபிட் சூப்பராக தெரியுது. இந்த மிரர் நாங்கள் துடைக்காமல் இருந்துச்சா, ஸோ அதில் அப்போது கிளியராக இல்லை, இப்போது தெரியுது.
டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து பயங்கரமாக சாப்பிட்ருந்தோம். லைக் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக லைக் பொங்கல் வித் சாம்பார், அதுக்கப்புறமா சப்பாத்தி வெஜ் குருமா, அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போன புலாவ், அண்ட் டெசர்ட்க்கு வந்து என்னது கேசரி தான் சாப்பிட்ருந்தோம். எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசணும், அதுக்கு முன்னாடியே பேசணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் நானும் ஆஸ்தி டயனா வந்து சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இப்போது இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஆஸ்தியை வந்து வாக்கிங் கூப்பிட்டுட்டு போனோம். வாக்கிங் கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வந்து சும்மா வாக் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தூங்கணும். பட் தூங்குறதுக்கு இன்னும் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேபி நான் கொஞ்சமாக எடிட் பண்ணலாம். இப்போ தான் 11 o'clock ஆகுது. ஸோ யா, இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஹாப்பி தீபாவளி டு ஆல்.